நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தஞ்சை முரளி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க, மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல தஞ்சாவூரில், தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு லாஸ்ட் கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு மருந்து குடோன் இருக்கும். அந்த மருந்து குடோனுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் அப்படின்னு இருக்குது. வெல்னஸ் சென்டர் ஜே ஆயுள் காக்கும் ஆயுர்வேதா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜே ஆயுள் காக்கும் ஆயுர்வேதா வெல்னஸ் சென்டர். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிறையா ஃபுட்டு சாப்பிட்றோம். சில பேர் 60 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, சில பேர் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, சில பேர் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. ஆனால் சராசரி மனிதனோட ஆயுள் காலம் என்ன அப்படின்னாக்க, இப்போதைக்கு ஒரு 60 to 70. அது மட்டும் கிடையாது, அந்த 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே வாழ்கிறதுக்குள்ள நமக்கு பல நோய்கள் வந்துடுது. ஹார்ட் அட்டாக் வருது, இரத்த கொதிப்பு வருது, மஞ்சக்காமலை வருது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து கேன்சர் வருது. இப்போ வந்து 2000லேருந்து இந்த 2024க்குள்ளே நிறைய கேன்சர் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த கண்டென்ட் அப்படின்னாக்க, இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்க, அட்லீஸ்ட் நான் இதுக்கப்புறம் உள்ள ஜென்ரேஷன் நாமெல்லாம் ஒரு 100 வயசு வரைக்கும் வாழணுன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அதுக்கான தேடல் அதிகமாக இருந்தது. நிறைய நான் வந்து சோசியல் மீடியாவில் இது விஷயமா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரங்களில் தான் என்னோட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த வெல்னஸ் சென்டர் இதை அறிமுகப்படுத்தினார். என்னமோ ஏதோ நம்ம வந்து பார்க்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டோம்னாக்க வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல், இரத்த கொதிப்பு இருந்துச்சுனாக்கா அதுவும் நமக்கு சரியாக போயிடும். மஞ்சக்காமலை இருந்தால் அதுவும் சரியாக போயிடும். கல்லீரல் பிரச்சனை இருந்தால் அதுவும் சரியாக போயிடும். என்னென்ன நோய் இருக்குது, எல்லா நோயுமே நம்ம உடம்பில் இருந்தால் கூட அது சரியாகிவிடும். அந்த மாதிரி ஒரு உணவு இது. உணவு அப்படிங்கிறனால நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம சாதத்தை போட்டு குழம்பு போட்டு தொட்டுக்கையை வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உணவு என்பது மாத்திரை வடிவில் தாவரங்கள், அதாவது தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள், இது மூணையும் மாத்திரை வடிவில் கொடுக்குறாங்க, டானிக் மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதிகமாக இருந்தாலும் நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு 10 லட்சம் செலவு பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம இதயத்தில் வந்து இரத்த குழாய் அடைச்சிக்கிச்சு அதில் ஒரு ஸ்டெட்டு வைக்கணும், இல்லைனாக்க பைபாஸ் சர்ஜரி பண்ணணுன்னு ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு, உடல் வலி இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல், நோவு அதாவது வலின்னு சொல்லுவாங்களா, அது இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஒரு சோப்பு நம்ம வெளியில் வாங்குறோம் அப்படின்னாக்க ஒரு 40-50 ரூபாயில் வாங்கலாம். இங்கே என்ன ஒரு 20-30 ரூபா கூட வரும். வெளியில் ஒரு பேஸ்ட் வாங்குறோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு 50-60 ரூபா வரும். ஆனால் இங்கே ஒரு 10-20 ரூபா கூட வரும். ஆனால் அந்த 10-20 ரூபா கூட வந்தால் கூட நம்ம உடம்புல கத்தி படாமல், ஊசி படாமல், நெஞ்சை உடைச்சி பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கையை வாழணும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணணும். மாதம் மாதம் இதை நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்றதுக்கு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் நமக்கு கேரண்டி கொடுக்குது. நானே வந்து அவங்க கொடுத்த ஒரு ஜூஸை இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, அந்த ஜூஸை சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வரும்னு சொன்னார். உண்மையிலே நான் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது இந்த நேரம். காரணம் என்னன்னாக்க, நான் பல வேலையை அலைஞ்சிட்டு இருக்கனால எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூக்கமே சரியாக எனக்கு கிடையாது. ஆனால் இந்த மருந்து என்ன பண்ணுன்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான தூக்கத்தை கரெக்டான நேரத்தில் இதை சாப்பிட்ட உடனே கொடுத்துருது. தூக்கம் வரும். நீங்கள் படுத்து ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாக்க ஒரு அபரிமிதமான ஒரு பிரிஸ்க் நம்ம உடம்புக்கு வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் தூங்கலை, மத்தியானம் போய் தூங்கிடுவேன். நாளையிலேருந்து வந்து இந்த அந்த 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 லிக்விட் எனக்கு கொடுத்ததை வந்து நான் நைட் தான் சாப்பிட போகிறேன். நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கவோ பிளானில் இருக்கேன்.
இனிமே என் லைஃப்பில் நான் இதே மாதிரி என்னோட 100-120 வயசு வரைக்கும் நான் இளமையாகவே இருக்கணும் அப்படின்னாக்க இதெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இதை பற்றி இந்த கடையோட ஓனர் முதலாளியோட துணைவியார் ரொம்ப விளக்கமாக சொல்ல போகிறாங்க. இது ஒரு சாதாரண கண்டென்ட் கிடையாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்தியாவில் வாழக்கூடிய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி டாக்டர்கிட்ட போகாமல் நீங்கள் வாழணும்னு ஒரு ஆசை இருந்தாலோ, கடைசி வரைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ, இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நம்ம கண்டென்ட் ஷூட் பண்ணி போட போகிறோம். இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் ஆரோக்கியத்துக்காக, கடைசி வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்திற்காக இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய கண்டென்ட் உங்களை சேரும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்களுக்கு தொடர்ந்து என்னோட முக்கியமான கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக சேர்ந்துடும். அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தயவு செய்து ஆதரவு கொடுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் தஞ்சை மொழி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் வாங்க, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்குவோம். இது 2-3 பார்ட்டாக போகும். கண்டிப்பாக ஒவ்வொன்றும் இங்கே உள்ள ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் மனோன்மணி. ஜே வெல்னஸ் சென்டருடைய கடையோட நிர்வாகர் நான் தான். நாங்கள் நான் படித்தது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். என் கணவரும் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருக்காங்க. நாங்கள் லாக்டவுனில் தான் இந்த நேட்டிவ் பிளேஸான தஞ்சாவூருக்கு வந்தோம். நான் பார்ன் ப்ராட்டப் சென்னை, என் ஹஸ்பண்ட் தஞ்சாவூர். லாக்டவுனில் நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஹெல்த் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தான் நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும், நம்ம நிறைய கோடிக்கணக்கில் சொத்துக்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் ஹெல்த் இல்லைனா அது எல்லாமே வெறும் வேஸ்ட்டு. அடுத்த தலைமுறைக்கும் முக்கியம் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை விட ஒரு நல்ல சந்ததிகளை ஏற்படுத்தணும், ஒரு நல்ல தலைமுறையை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. அதோட தேடல் தான் பார்த்திங்கன்னா இந்த வெல்னஸ் சென்டர். இந்த வெல்னஸ் சென்டரில் நாங்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருந்தோம். ஏன்னா நிறைய அலோபதி மெடிசன்ஸ், நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய அலோபதி மெடிசன்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அனிமிக், நான் கொஞ்சம் பேசிக்கலி நான் ரொம்ப அனிமிக்கு. ஸோ நிறைய அயன் டேப்லெட்ஸ், அயன் டானிக் குடிச்சதுனால எனக்கு அந்த அலோபதி மெடிசன்ஸ்னாலே ஒரு வெறுப்பு வந்துச்சு. 3 குழந்தைங்க எனக்கு. ஸோ நிறைய நான் டேப்லெட்ஸ் போட்டிருக்கேன். இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் உடம்பு நார்மலாக மற்றவங்கள மாதிரி வேலை பார்க்காதா? ஏன் நம்ம இந்த மெடிசன்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அப்போ தான் இந்த தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஃபீல்டு இதை பற்றி எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜே இருக்குது. இங்கே இருக்கிற அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தோணுச்சு, இவங்களோட வாழ்க்கையும் இதே மாதிரி அடுத்தடுத்த தலைமுறையும் மாத்திரை மருந்து தான் இருக்குமா? ஏன் அவங்க உடம்பே அவங்கள அதை சரி பண்ணிக்காதா? அவங்க உடம்பே அதை க்யூர் பண்ணி அவங்களோட லைஃப் ஒரு நார்மலான லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியாதான்னு ஒரு தேடல் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நாங்கள் தேடும்போது எங்களுக்கு கிடைச்ச பொருள் தான் இந்த ஆயுர்வேதம் மெடிசன். இது பார்த்திங்கன்னா ஆயுஷ் கம்பெனியோடது. இது 100% நோ சைடு எஃபெக்ட், 100% உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மெடிசன்ஸ். அதனால நீங்கள் இதை தைரியமாக எடுத்துக்கலாம். உங்கள் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இந்த மெடிசன்ஸில் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மெடிசன்ஸை 3 மாதம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டால் போதும். உங்களுடைய அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இல்லை அதுக்கப்புறம் அதோட சிவியாரிட்டியை பொறுத்து நீங்கள் ஃபர்தராக அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுமா வேண்டாமன்றதை எங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் உடலை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்களால் ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தைராய்டு இருக்குது. தைராய்டுக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும், இருக்கிறவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா முதல்ல 25ல் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது 50 ஆகும், அது 100 ஆகும், அது 200, 250 ஆகுமே தவிர அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வே ஆகாது. ஆனால் நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் 3 மாதம் இந்த தைராய்டுக்கான அந்த டானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது கூட உங்களுக்கு கொடுக்குற சில இந்த ஜூஸ் மாதிரி ஐட்டம்ஸ் உங்கள் உடம்பு அதே தன்னோட ஆற்றலை புதுப்பிச்சுக்கிட்டு அந்த செல்கள் எல்லாம் மறுபடியும் ரினிவேட் ஆகி அதோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு திரும்பி வந்துடும். அதுதான் நம்மளோட ப்ராடக்டோட முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆன் அண்ட் ஆன் 95. இந்த ஆன் அண்ட் ஆன் 95ஓட முக்கியமான சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா,
கிட்டத்தட்ட 9 லட்சம் OARC வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. OARCனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ட் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், நம்ம சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம எதுக்கு பண்ணணும்னா ஆக்சிஜனை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியிடுறோம். அதுபோல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசுக்களுக்கும் போய் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுனால தான் அதோட ஃபங்க்ஷன்ஸை ஒழுங்காக செய்ய முடியும். அது ஒரு சின்ன செல்லுலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூவாக மாறி, அந்த டிஷ்யூ வந்து ஒரு சின்ன ஆர்கனாக மாறி, அந்த ஆர்கன் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இப்போ ஆர்கன் பார்த்திங்கன்னா டைஜஷன் சிஸ்டம் ஒரு ஆர்கன், அது அதோட வேலையை செய்யும். பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கன், அது அதோட வேலை செய்யும். அப்போ இந்த எல்லா ஆர்கன்ஸ்க்கும் முக்கியமான ஒரு சிம்பிள் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செல். அந்த செல்லுக்கு தேவையான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனை இந்த உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த பொல்யூட்டட் வேர்ல்டில் ரொம்ப 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 கம்மி. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம சுவாசிக்கிற காற்று இன்றைக்கி சுத்தமாக இருக்கா? இப்போ டெல்லியில் சொல்கிறாங்க, பிறக்கிற குழந்தைக்கே ஒரு மனுஷன் சிகரெட் பிடிச்சா எந்த அளவுக்கு அவனுக்கு டஸ்ட்டு உள்ளே போகுமோ அதே அளவுக்கான டஸ்ட்டு அந்த பிறந்த முதல் நாள்லேருந்து இந்த குழந்தைக்கு உள்ளே போகிறதுனால 25லேருந்து 30 வயசுக்குள்ளே லங்ஸ் கேன்சர் வந்துடுது. அதனால சின்ன வயசுலேயே இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் வழக்கமாக லங் கேன்சர்லாம் எப்போ வரும்? ஒரு 50, 55 இல்லை ஒரு 60க்கு மேலேயாவது வரணும் இல்லைங்க. என்னங்க 25லேருந்து 30க்குள்ளேயே வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற அந்த ஆக்சிஜனே ரொம்ப 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 டஸ்ட் ஆகி அது நம்ம லங்ஸுக்குள்ளே போய் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுனால எப்படி ஒரு செயின் ஸ்மோக்கர் சிகரெட் பிடிக்கிறதுனால அவரோட லங்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அதேமான அளவு பாதிக்கப்படுது இந்த சாதாரண காற்றை சுவாசிக்கிற ஒரு பச்சை குழந்தையோட நிலைமை இன்னைக்கு அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குது? 100% போன ஜெனரேஷன் இருந்தவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதே விதமான நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது உங்களால் சொல்ல முடியுமா? அப்படியே நம்ம காம்ப்ளான் நம்ம பசங்களுக்கு வந்து காம்ப்ளான் கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் கொடுக்குறோம். போன தலைமுறை இருக்கவங்களாம் இதெல்லாம் எதுவுமே குடிக்கல. ஆனால் அவங்களாம் 10 பிள்ளை பெற்றாங்க. வயலிலேருந்து எல்லா வேலையும் உடல் உழைப்புலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நமக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் ஆகிடுது. லேடிஸுங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அவங்க வீட்டு வேலையை பார்த்தாலே அன்றைக்கி நாள் முடிஞ்சு போயிடுது. அவ்வளோ டயர்ட்னஸ். அப்பா கொஞ்ச நேரம் படுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் உட்காந்தா நல்லாயிருக்கும். ஆனால் முன்னாடி தலைமுறையில் இருந்தவங்க அம்மியில் அரைச்சாங்க. நிறைய பேர் இட்லி எல்லாம் மாவு காலில் அரைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கூட அவங்களால அவங்களோட டெய்லி ரொட்டீன் மேலே சீக்கிரமாக சிம்பிளாக செய்ய முடிஞ்சது. ஏன்? அவங்க சாதாரணமாக அவங்களும் அதை தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி பாதாம், பிஸ்தா இல்லை ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி எதுவுமே அவங்க சாப்பிடல. ஆனால் அதுலேருந்து அந்த நியூட்ரிஷன் வேல்யூஸ், அதுலேருந்து அந்த பியூரிட்டி, அதுலேருந்து அந்த ஹெல்த் அண்ட் வெல்த் இதெல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அது ரொம்ப சிறந்த அம்சமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த பொல்யூட்டட் வேர்ல்டில் நமக்கு இருக்கிற இந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகுது. இந்த டஸ்ட்டு, இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போய் நம்ம அந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் நம்மளை அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு அது அங்கங்கே பிளாக் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செல்லுக்கும் அதோட ஆக்சிஜன் சப்ளை கரெக்டாக கிடைக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 9 lakh OARC வேல்யூ கொண்ட இந்த ஜூஸை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். இதோட விலை பார்த்திங்கன்னா 3700 rupees. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனால் இதோட பயன்கள் வந்து சொல்லி முடியாது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இது அதோட எனர்ஜியை இது கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப் கொடுத்தா போதும், பெரியவங்களுக்கு ஒரு பேக்கெட். இதில் மொத்தம் 30 பேக்கெட் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் இந்த பேக்கெட்டை நீங்கள் ஒரு 200 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலையிலேருந்து நீங்கள் இந்த செல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அத்தனை பழங்கள் இருக்குது இல்லையா? டெய்லி நம்ம பசங்க நெல்லிக்காய் சாப்பிடுவாங்களா, செரி சாப்பிடுவாங்களா, ஸ்ட்ராபெரி சாப்பிடுவாங்களா? இதில் இருக்கிற அத்தனை பழங்களும் நம்மளால் ஒரே நாளில் சாப்பிட முடியாது. ஆனால் இதில் இருக்கிற அந்த ஒரு பேக்கெட் ஜூஸை குடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அத்தனை ஃப்ரூட்ஸில் இருக்கிற அந்த ஆக்சிஜன், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த செல்ஸுங்க இருக்கு இல்லையா, எதுக்கெலாம் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னு சொல்லி அது அப்படியே ரொம்ப டீக்ரேடாக ஆகிட்டே இருக்கும். அதுக்கெலாம் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறது மூலமாக எல்லா ஆர்கன்ஸும் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, அதாவது பிளட்டு ரொட்டேட் பண்ணுறதா இருக்கலாம், நரம்பு மண்டலமாக இருக்கலாம், இல்லாட்டி ஜீரண மண்டலமாக இருக்கலாம். இந்த மாதிரி 7 மண்டலங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல. போன், ஸ்கெலட்டல் சிஸ்டம்ஸ், நர்வ் சிஸ்டம், அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி அந்த அத்தனை மண்டலத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை சரியான முறையில் கிடைக்கும்போது நம்ம சரியாக வேலை செஞ்சு கரெக்டாக நமக்கு பாடிக்கு தேவையான எல்லா ஹெல்த்தும் இது நமக்கு கொடுக்குது. ஸோ அது அவங்கவுங்க தனியாக கரெக்டாக வேலை செய்யும்போது என்னாகும்,
எல்லாருமே கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் குடித்த ஜஸ்ட் ஒரு 1 மந்த்லேயே நம்மளோட ஏஜ், நம்மளோட ஸ்டாமினா, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கே நல்லா தெரியும். பரவாயில்லையே, நான் முன்ன மாதிரி டயர்ட் ஆகலையே, பரவாயில்லையே முன்ன விட நான் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேனே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ் அண்ட் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஜூஸ். இதில் ரொம்ப வயசானவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கால் அளவு இருக்குது. 5 வயசுக்கு மேலே இருக்கிறதுலேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஃப் கொடுங்க. 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுல் சேஷவே நீங்கள் கொடுக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திங். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட